வெல்கம் டு கௌசி மாமி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கல்யாண வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய், அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் பேஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மிளகு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி எக்ஸ் மார்க் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து அந்த மசாலா கூட சேர்த்து அரைக்க கொஞ்சமாக வந்து ஒரு கோபுரம் போல் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி, அப்புறம் நமக்கு கொஞ்சமாக வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி கிரவுண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். ப்ளஸ் 75 கிராம் புளியை வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கலர் மாறின உடனே கடலைப்பருப்பு ப்ளஸ் நிலக்கடலை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு நிலக்கடலை ரெண்டுமே நல்லா கலர் மாறணும். பாருங்க, அடுத்தது எடுத்து வச்சிருக்க தனியா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் மிளகு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாவோட வாசனை நன்னாவே வரணும். எல்லாமே கலர் மாறிடுது. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை எள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு பொரியணும். நான் எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் தான் வதக்குறேன். ஏன்னா வந்து நிறையா இருக்கிறதுனால சிலது வறுபடாது. அதனால் நான் வந்து எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வறுக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து எதனால் வறுக்கிறோன்னா, ஏன்னா வெயில் காலன்றதுனால சம்டைம்ஸ் வந்து தேங்காய் தாங்காது. அதனால் தேங்காவே வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்ட உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அது சூடு ஆறட்டும். சூடு ஆறின உடனே நம்ம வந்து அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துக்கலாம் தண்ணி ஊற்றி. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கடாயில் திரும்பவும் ஹீட் பண்ணுறேன். கடலெண்ணெய் வேண்டாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், காரத்துக்கு வந்து நம்ம வந்து மிளகாய் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் பொடி கொஞ்சமும், இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் பொடி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தனியா பவுடர் இதில் ஆட் பண்ணோன்னு அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுது. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு முழு பூண்டை வந்து உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், அது கலர் மாறணும். இந்த மாதிரி கலர் மாறினோன்னு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வெங்காயமும் கலர் மாறிடுது. நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணுன்றவங்க போடாமல் இருக்கலாம். நான் இப்போ டொமேட்டோ பியூரி ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா கொதித்து பச்சை வாசம் போகணும். இந்த பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பித்து பச்சை வாசனை போடுறது. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி. மசாலா பவுடரோட பச்சை வாசனைலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே போகணும்.
சைட் பை சைட் நம்ம வந்து கத்திரிக்காவை வந்து கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து 3/4 வேக்காடு ஆகணும். ப்ளஸ் வந்து கத்திரிக்காயோட கலர் மாறணும். இந்த மாதிரி நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி கலர் மாறிது பாருங்கள். இது பச்சை வாசனை நல்லா போயிடுது. நான் ஒரு 200 ml புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். அதில் புளி பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கத்திரிக்காய் நல்லா வெந்துடுது. இதை பாருங்கள் கலர் மாறி போயிடுது. ப்ளஸ் இங்கே வந்து இதுவும் புளி நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இன்னும் நல்லா புளி சுண்டணும். புளி வாசனை நல்லா போயிடுது. நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் பார்த்ததுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகு அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள் இப்போயே எவ்வளோ திக் கன்சிஸ்டன்சி இருக்குன்னு. இது வந்து ஒரு கொதி கொதிச்சாலே போகிறோம். ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறதுனால ஒரு கொதி கொதிச்சாலே போகிறோம். நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயிலேருந்து நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வெளியே வரும். அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்க தான் இதோட டேஸ்ட்டு உள்ளே இறங்கும் கத்திரிக்காய்க்குள்ளே. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிறது தண்ணி விட்டு நான் இதில் வந்து ஒரு துண்டு வெல்லம் போடுறேன். வெல்லம் போட்டால் எதுக்குன்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கொடுக்கும். இன்னொன்று இதை நம்ம எதுக்கு இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோன்னா வெயில் காலன்றதுனால சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கோசரம் தான். இன்னொன்று மோஸ்ட்டாக எண்ணெய் கத்திரிக்காய் கெடாது. இருந்தாலும் நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் பார்த்து சமைக்கணும். எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். அடி உட்காராமல் கலரிண்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரணும். இந்த பாருங்கள் ஆல்ரெடி ஓகேவாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வரணும். சூப்பராக திக்காக எடுத்து இங்கே பாருங்கள். டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் கிட்ஸும் சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து பிளெயின் ரைஸ், பிரியாணி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இந்த பாருங்கள் நம்ம எண்ணெயே ஜாஸ்தி விடலை. நம்ம தாளிக்கிறதுக்கும் இதுக்கு மட்டும் தான் எண்ணெய் விட்டோம். எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.